நடிகர் ராம்கியின் தங்கை மகளின் காதல் திருமணத்தை பிரிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி மீனவ சங்கத்தினரும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினரும் நள்ளிரவில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராம்கியின் தங்கை மகளான ஸ்மிருதி உடற்பயிற்சி பயிற்றுநர் வெங்கடேஷுடன் ஏற்பட்ட காதலால் கடந்த 10ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. ஈரோட்டில் உள்ள நண்பர் வீட்டில் தஞ்சமடைந்த இருவரும் நேற்று முன்தினம் பதிவு திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இதனிடையே அவர்களிடம் விசாரணை நடத்திய ஈரோடு போலீசார் சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இருவரையும் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். இரவு வேளையில் சென்னை வந்து சேர்ந்த இருவரையும் போலீசார் அசோக் நகரில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே காதல் திருமண ஜோடியை பிரிக்க முயற்சிப்பதாக கூறி வெங்கடேஷின் நண்பர்கள் மீனவ சங்கத்தினரும் நள்ளிரவில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மனித உரிமையவே இது பண்றாங்க. இன்னொரு திவ்யா கேஸ் மாதிரியே பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டாலும் அங்க இருக்கக்கூடிய எஸ்பி சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன்ல நீங்க பைண்டோர் ஆகி நீங்க அங்க எழுதி கொடுத்துட்டு நீங்க உங்க வீட்டுக்கு போகலாம், உங்க கணவரோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஈரோடு எஸ்பி சொன்ன பிறகும் சென்னையில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை காவல் ஆய்வாளர் அவர்கள் அசோக் நகர் R3ல இன்னைக்கு வரையிலும் இந்த டயத்துல வரையிலும் ஒரு பெண்ணை காவல் நிலையத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் மேஜர் இருவரையும் சேர்த்து வைங்கள். அரசாங்கம் பதிவீடு செய்திருக்கின்றார்கள். இருவரையும் சேர்த்து வைப்பதுதான் நல்லது என்று சொல்லுகின்றோம். இவர்கள் இதுவரை பெண் தரப்பில் யாரும் வரவில்லை, ஆனால் மேலதிகாரிகள் இதுவரை வரவில்லை. கண்டிப்பாக இவர்கள் வரவிட்டால் எல்லா மனிதநேயத்தையும் ஒருங்கிணைந்து எல்லா ஜமாத்தினரையும் ஒருங்கிணைந்து நாங்கள் இதுக்காக போராட தயாராக இருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் அவர்கள் இருவரையும் இன்று காலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்.